श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விசுஜாமி புனః புனः பூதகிராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதிர்வசாத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 8வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம அர்ஜுனனை பார்த்து நம்ம கிருஷ்ணர் கூறுகிற விஷயம், அனைத்தையும் படைப்பவன் நான் தான், அது அனைத்தையுமே அந்த உயிரினங்களின் குணங்களுக்கு ஏற்றாவாதான் நான் படைக்கிறேன் என்பதை நான் சுருக்கமாக சொல்லணும். அதை சொல்கிறார். அதை விளக்கமாக இந்த ஸ்லோகத்திலும் பின்வரும் ஸ்லோகங்களிலும் நம்ம கிருஷ்ணர் கூறுகிறார் என்றே சொல்லலாம். இப்படி இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்ற அந்த விஷயங்கள் என்னுடைய பிரகிருத்தியை கொண்டு, என்னுடைய மூல பிரகிருத்தியை கொண்டு, இந்த மூல பிரகிருதி என்பது அந்த பகவானின் அந்த இறைவனின் சக்தி என்று பார்த்தோம். அப்படி இறைவனின் சக்தியான மூல பிரகிருத்தியை வைத்துதான் மாயையை படைத்தார், முக்குணங்களை படைத்தார், சத்வரஜோ தமோ குணங்களை படைத்தார். அப்படி மாயையினால் ஆன இந்த சம்சாரத்தையும் இந்த ஒரு பிரபஞ்சத்தையும் அவரே படைத்தார் என்று பார்த்தோம். அப்படி இருக்கும் மூல பிரகிருதிக்கு மகத் பிரம்மம் என்ற இன்னொரு பெயரும் இருக்கு. அதனால மகத் பிரம்மமாக இருக்கும் அந்த மூல பிரகிருதி, அதை கொண்டுதான் இது அனைத்தையுமே படைக்கிறார் நம்மளோட இறைவன். அதுதான் கிருஷ்ணர் இங்கேயும் சொல்றார், என்னுடைய சக்தியாக, என்னுடைய அந்த ஆற்றலாக இருக்கும் அந்த ஒரு மூல பிரகிருத்தியை, அந்த மகத் பிரம்மத்தை கொண்டுதான் நான் இந்த விஷயங்கள், பார்க்கிற விஷயங்கள் அனைத்தையுமே படைக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களையும் நான் அப்படியே தான் படைக்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். மீண்டும் சொல்றார், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, ஆனால் இந்த உயிரினங்களோ நான் படைத்த படைப்புகளுக்கு அனைத்திற்கும் கட்டுப்பட்டன என்று சொல்றார் நம்மோட கிருஷ்ணன். இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன என்றால், அவர் யாருக்குமே கட்டுப்படுத்துவதில்லை. ஏன்னா அவருக்கு எந்த தலைவனோ, அவரை மிஞ்சியவர், அவரோட மேலானவர் யாருமே கிடையாது இறைவனை விட. ஆனால் அனைத்திற்கும் மேலானவர் அவர், உயர்வானதை காட்டிலும் உயர்வானவர் அவர்தான். அப்படி இருக்கும் இறைவன் யாரோட கட்டுப்பாட்டிலும் இல்லை, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆற்றலை உடையவராக இருக்கிறார். ஆனால் படைக்கப்பட்ட உயிரினங்களான நாமோ ஆசைகளுக்கு, அந்த ஒரு கோபங்களுக்கு, நம்ம செய்யும் பொறாமைகளுக்கு, போட்டிகளுக்கு, பேராசைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்படி நாம் ஏதோ ஒரு விஷயத்திற்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். பணத்திற்கு கட்டுப்பட்டிருப்போம், குடும்பத்திற்கு கட்டுப்பட்டிருப்போம், இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு துறையில இருக்கும், ஒரு வேலையில இருக்கும் என்றால் அந்த வேலையில நமக்கு தலைவனாக இருக்கும், நமக்கு உயர்வான ஒரு பாஸ் இருப்பார், அவருக்கு கட்டுப்படுத்திருப்போம். நம்ம செய்யும் வேலைக்கு கட்டுப்பாட்டில் இருப்போம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டுண்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. ஆனால் நம்ம பகவானும் எதற்கும் கட்டுப்படாமல், எதாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆற்றலாக, ஒரு விதமான இன்ஃபைனைட்டாக இருக்கிறார் அவர். இப்படி எல்லையற்றவராக இருக்கும் அந்த இறைவன் தன்னுடைய மூல பிரகிருதி என்கிற அந்த மகத் பிரம்மத்தை கொண்டுதான் இந்த படைப்புகள் அனைத்தையுமே படைக்கிறார். அந்த ஒரு சக்தியை கொண்டு இது அனைத்தையும் படைக்கிறதுனால படைப்புக்கு கடவுளாக அவர் விளங்குகிறார். இதுவே படைத்த விஷயங்களை படைச்சிட்டு அப்படியே விட்டால் மட்டும் போதுமா என்று கேட்டால் கிடையாது. அதை காக்கவும் செய்யணும், அதை பாதுகாத்து வைக்கணும். அதனால் காக்கும் தெய்வமாக அவரே இருக்கிறார். இறுதியில் இந்த படைப்புகள் எல்லாம் முடிந்து விட்டது என்றால் அவர் தானே அழிக்கணும். இதனால நம்ம பார்த்திருக்கோம், நானே அந்த கல்பத்தின் இறுதியில் நானே அவர்களெல்லாம் அழிக்கிறேன் என்று சொல்றார். ஆனால் இறுதியில் அழிவின் ஸ்வரூபமாகவும் அவரே இருக்கிறார். படைப்பவராகவும் காப்பவராகவும் அழிவாகவும் அவரே இருக்கிறார் என்றே சொல்லலாம். அப்படி பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளாக அந்த இறைவன் இருக்கிறார், அந்த ஒரு பிரம்மம், அந்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்பது அந்த பிரம்மத்தின், அந்த ஒரு இறைவனின் 3 விதமான சொரூபங்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். படைக்கும் சொரூபத்திற்கு, படைக்கும் குணத்திற்கு பிரம்மா என்று பெயர், காக்கும் குணத்திற்கு விஷ்ணு என்ற பெயர், அழிக்கும் குணத்திற்கு சிவன் சம்பு என்று பெயர். அப்படியாக அந்த மும்மூர்த்திகளின் சொரூபமாகவும் நானே இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் 8வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.